ஃபேஸ் ஃபுல்லா ஃபேஸ் பேக் போட்டுட்டு இருக்காரு. அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க, பேச வேண்டாம். சரிம்மா. சரி. அப்பாடா, நீங்க பாருங்க. ஓகேம்மா. பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம்மா. நீ சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். அப்பாடா, தப்பிச்சோம். இவரு தனியா தானே இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாம். அர்ஜுன் சார் துவாரு. குட்டி யார் நீ? யார் நீ? பாய்மா. யார் சொல்லு? பாய்மா. விடாதீங்க, புடிங்க. பாய்மா. இந்த கண்ணை எங்கேயோ பாத்துருக்கேனே. அண்ணா, என்னாச்சுண்ணா? எங்க போன? அண்ணா, யாரண்ணா தேடுறீங்க? டேய், ஒரு பொண்ணு பர்தா போட்டு ரூமுக்குள்ள வந்தாடா. என்ன பர்தா போட்டா? உங்க ரூமுக்குள்ள யாருண்ணா வரப்போறா? டேய், பாத்தேங்கற, கைய கூட பிடிச்சேன். கையை தட்டி விட்டு ஓடி போயிட்டான். ஐயோ அண்ணா, அது ஏதாவது பிரம்மையா இருக்கும்ண்ணா. இருக்கும் இருக்கும் இருக்கும். ஒரு அந்நிய பெண்ணோட நடமாட்டம் இங்க இருக்குன்னு நான் எப்பத்துல இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இங்க ஒளிஞ்சு மறைஞ்சு நின்னுட்டு இருக்குன்னு சொன்னப்போ யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. தம்பி, நீங்களாவது நம்புங்க தம்பி. பூனைய புது தொட்டிக்குள்ள மறைக்கலாம், ஆணைய மறைக்க முடியுமா? ஐயோ பாட்டி, சும்மாரு. என்னன்னு கேப்போ. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? இனியா, என் ரூமுக்குள்ள பர்தா போட்டு ஒரு பொண்ணு வந்தா. நான் கைய பிடிச்சேன், தட்டி விட்டு ஓடிட்டான். அர்ஜுன் சார், என்ன சொல்றீங்க? பர்தா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தாளா? அது எப்படி சார்? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, நான் அவளை பார்த்தேன். அவ ரெண்டு கண்ணையும் பார்த்தேன். சான்ஸே இல்ல அர்ஜுன் சார். பர்தா போட்டுட்டு உங்க ரூம்குள்ள யார் வர முடியும்? இல்ல வசு, நான் பார்த்தேன். பாத்தியாடி, இந்த மேனாமினிக்கு ஏதோ டிராமா பண்ணிருக்காடி. இருக்கும். அத ஆள் கண்டுபிடிச்சிட்டான். நம்மால சமாளிக்கிறா பாரு. ஏன் அர்ஜுன் சார், என்னால நம்பவே முடியல. ஆனா கண்ணை பார்த்தேங்கிறீங்களே, அந்த கண்ணு உங்களை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சா? எஸ், அந்த கண்ணை என்னால மறக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த கண்ணுக்கு சொந்தக்காரையை கண்டுபிடிச்சே தீர்வேன். தம்பி, நீங்க தான் கண்டுபிடிக்கிறதுல ஐஓபி ஆபீசர் ஆச்சே, நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டி, அது ஐஓபி இல்ல, சிபிஐ. ஏதோ ஒண்ணு, இப்ப அதுவா முக்கியம்? போவியா? கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. இரு வசு, கொஞ்சம் அப்படியே இரு. உன் கண்ணை காட்டு. அர்ஜுன் சாருக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியாடி, என்ன வேலை பண்ற பாத்தியா? நைஸா கண்ணடிக்கிறா, கவனிச்சியா இனியா? பார்த்தேன் பார்த்தேன் பாட்டி. இருக்கட்டும், அந்த கண்ணிலே விரல விட்டு அட்ரனலே பாரு. என்ன இருந்தாலும் அர்ஜுன் சார், நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. ஏய், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எப்படிதான் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிப்பேன். பலே கில்லாடிடி. எப்படியாவது அந்த மீனாட்சியை வெளியே கொண்டு மாட்டி விடணும்னு பாக்குறேன். சூப்பர் அண்ணி. வர வர அந்த வசு
எனக்கு எதிராவே அர்ஜுன கொஞ்சரா கொலவரா. கண்ணடிக்கிறாடி. ஆமா பாட்டி, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஏய் இங்க பாருடி, அந்த மீனாட்சியும் வசுவையும் வசமா மாட்டி விடுறதுக்கு நமக்கு 2 சான்ஸ் கிடைச்சது. நீ தான் அத கோட்டை விட்டுட்ட. தப்பு எல்லாமே ஓ மேல தாண்டி. கண்ணுக்கு எதிராவே அந்த மீனாட்சிய விளக்கு போட வச்சா, அதை நீ உன் மாமியார் கிட்ட போட்டு விட்டுருக்கலாம்ல. இப்ப என்னாச்சு பார்த்தல, நம்ம செட் பண்ண ஆளை வச்சு அவங்கிட்டயே மருந்து வாங்கி நமக்கே ஒல வச்சுட்டா. இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையா? ஆமா பாட்டி, எனக்கு இது தேவைதான். ஜெயிச்சே ஆகணும் பாட்டி. எத்தனை தடவை அவ சவால என்ன ஜெயிச்சிருக்கா, இந்த தடவை நான் அவளை ஜெயிச்சே ஆகணும் பாட்டி. வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரி அவ, அவளுக்கு இவ்ளோ கொழுப்பு இருந்தா இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போறவ எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். வா வா, இவ வாயிலேயே வடை சுடுவா. பாட்டி என்ன இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுறலாம். ஆனா 3ஆவதா போடுற விளக்கு அந்த மீனாட்சி கண்டிப்பா போடவே கூடாது. அவ இந்த சவால தோத்து போய் அவ இந்த வீட்டை விட்டு ஓடணும். அத நான் பாக்கணும். ஏய் இத பாருடி, முதல்ல இந்த ஆட்டக்காரிய வீட்டை விட்டு துரத்துனாலே நீ சவால்ல ஜெயிச்ச மாதிரிதான். அவ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அப்புறம் இந்த மீனாட்சியில எப்படி விளக்கு போட முடியும்? அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டணும் தானே பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் இத பாருடி நீயா, அந்த மீனாட்சி விளக்கேத்த கூடாது. அதே நேரம் வசு இந்த வீட்டை விட்டு போகணும். மீனாட்சிய மாட்டி விட்டா வசு கண்டிப்பா மாட்டிப்பா. ஆனா மீனாட்சிய நீயா மாட்டி விட கூடாது. பாட்டி என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடியே, நீ வசு கிட்ட போட்ட சவால தான் சொன்னேன். இங்க பாருடி இனியா, என்கிட்ட சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. சொல்லு பாட்டி, சொல்லு சொல்லு. இரு இரு, சொன்னா எனக்கு என்ன வாங்கி தருவ? 10 அவிச்ச முட்டை வாங்கி தரேன். கரெக்டா லைனுக்கு வந்துட்டியே. ஒண்ணு புரியல. ஒரு பாம்ப கொண்டு வந்து ரூம்குள்ள விட்டா? பாம்பா? பாம்ப கொண்டு வந்து எப்படி பாட்டி வீட்டுக்குள்ள விட முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பாட்டி இருக்காண்டி, அவங்கிட்ட இருந்து ஒரு பாம்ப வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஆனந்த் ரூம்குள்ள விட்டுருவோம். பயந்து நடுங்கி அந்த மீனாட்சி ரூமை விட்டு வெளியே வந்துருவா. ஐயோ சூப்பர் பிளான் பாட்டி. வா வா இப்பவே போலாம். இரு இரு இரு, அவசரப்படாத. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம கூட மாட இருந்து ஒத்தாசை செய்யறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும். ஏய் நீ பாம்பை கொண்டு வரதுக்கு ஏதாவது பெரிய பொட்டி இருந்தா கொண்டு வா. சரி பாட்டி. दीपू ज्योतिमणि स्पीकिंग कौन है? செருப்பு ஸ்பீக்கிங். ஏய் எழவெடுத்தவனே, நான் தான்டா. ஐயோ பேபி, சொல்லு பேபி. என் செல்போன் ரிங் அடிக்கும் போது கூட தீபு தீபுன்னு என் காதுல அப்படியே கஞ்சூரா வாசிக்கிற மாதிரியே இருக்கு பேபி. உன் காதுல காஞ்சூரா வச்சு தான்டா தேய்க்கணும். அம்மா இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல பேபி, கவிதை எழுதுறதுக்காக அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ கேக்குறியா? நாயக்கே கல் நாயக்கே ஏக் தீபு ஹே தில் ரூபா ஹே. எப்படி பேபி இருக்கு? நல்லா இருக்கா? ஓனானுக்கு ஒட்டியானம் போட்ட மாதிரி அவ்வளவு அழகா இருக்குடா. டேய் சோதி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டா. இங்க பாரு, காரியம்னு அவசரமா பேசாது பேபி. உனக்கு ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் பேபி. ஐயோ டேய் டேய், இது அந்த காரியம் இல்லடா, நல்ல காரியம்டா. நான் சொல்ற இடத்துக்கு நீ வரியா? ஐயோ, நீ சுடுகாட்டு கூப்பிட்டா கூட இந்த ஜோதிமணி வந்துருவான் பேபி. சரிடா, நான் கூப்பிடுறேன், நீ வந்துரு. சுடுகாட்டுக்கு தானே கூப்பிடுறேன். ஏய் என்னடி இது? பாம்பு கொண்டு வர பெட்டி கேட்டல பாட்டி, இந்த படி. அதுக்கு பெட்டி மாதிரி இருக்கேடி. ஆமா பாட்டி, இதுல கொண்டு வந்தாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. உன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. சரி வா போலாம். ஏய் நீயும் வாடி. நானா? எனக்கு டயர்டா இருக்கு. நீங்க போங்க, நீங்க போங்க. அதுவும் நல்லதா. இங்க என்ன நடக்குதுன்னு போன் பண்ணி சொல்லு. வாடி வாடி. சரி சரி வா. என்ன இனியா, வெளியே கிளம்பிட்டியா? எங்க வெளியே போற இனியா? ஆமா, நாங்க எங்க போனா உனக்கு என்ன? உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்ப போற பாருடி. இத பாத்தியா? நீ வெளியே போற,
நான் அர்ஜுன் சார் ரூமுக்கு போறேன். ஒரே தலைவலின்னு சார் கிட்ட சொன்னேன். அவர்தான் தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னாரு. ஏய், அவ பொய் சொல்றாடி. நாம அந்த வேலையை போய் பாப்போம். கேளு. ஏய், நீ வேணா அந்த மாதிரி கேட்டிருப்ப. ஆனா அர்ஜுன் நிச்சயமா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா அவர் எனக்கு தைலம் தேய்ச்சி விடுவாரு. அதனால நீ வெளியே போயிட்டு பொறுமையாவே திரும்பி வா. பாட்டி பாட்டி பாத்தியா அவ பண்ற காரியத்தெல்லாம்? ஏய், நீ அத பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதடி. இந்த பாரு, இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவள வெளிய அனுப்புறோம், மீனாட்சியை வெளிய அனுப்புறோம். புரியுதா? அத பண்ணோம்னு வச்சுக்க, இவளுங்க வெளிய போயிடுவாளுங்க. வா, நீ வா. வா 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 வா. ஐயோ ஐயோ, என்ன பேபி இது? இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துக்குள்ள நான் அழைச்சிட்டு வரேன். நான் பாம்பு தப்பிச்சு வெளிய போயிட்டா என்னடா பண்றது? அத புடிச்சு உள்ள போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதுக்குதான் நீ வந்திருக்க. நீதான் பாம்புக்கு பல்லெல்லாம் விளக்கி விட்டாச்சே. ஆமா ஆமா, பாம்பு குளிப்பாட்ட கூட செய்வேன். பார்த்தேன். அப்புறம் என்ன, பேசாம வாடா. ஸ்னேக் பாபு பம்பு வைத்தியசாலை. ஏய், இங்கு பம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கப்படும். சினிமா ஷூட்டிங்க்கு பம்பு வாடகைக்கு கிடைக்கும். ஏய், என்னடி இது? பாம்ப தேடி வந்தா ஸ்னேக் பாபு பம்பு வாடகைக்கு விடுறா? அதான் பாட்டி, எனக்கும் ஒண்ணும் புரியல. வாங்க 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 வாங்க. நாகதேவதை மாதிரி நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க. ஆமா, கட்டுவரிய மாதிரி கூட ஒருத்தர் இருக்காரு. இவரு யாருமா? இவரு நமக்கு வேண்டியவர் தான். ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னடி இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்? நீ வாப்பா, வா. விட்டா நீ ஓடி போயிடுவ. வா. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வெளியில என்ன போர்டுல எல்லாம் பாம்புக்கு பதிலா பம்பு பம்புன்னு போட்டிருக்கீங்க? ஐயோ, நீங்க பயங்கர திறமைசாலி மேடம். யாருமே கண்டுபிடிக்காத ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல, பாம்புக்கு கால் இல்ல, அதனாலதான் கால் போடல. ரொம்ப விவரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. பாக்குறது தான் நம்ம தண்ணி பாம்பு மாதிரி இருந்தாலும் பழகுனங்களுக்கு தானே தெரியும் நான் நல்ல பாம்புன்னு. அண்ணன் பாக்குறதுக்கு நல்ல பாம்பு மாதிரி தெரிவாரு, ஆனா 6 மணிக்கு மேல தண்ணி பாம்பா மாறிடுவாரு. டேய், உன்னை அவங்க கேட்டாங்களா? நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு பாம்பு வேணும். பல்லு இல்லாத பாம்பா வேணும். ஆமாமா, படம் எடுக்கணும். ஆனா கொத்த கூடாது. அப்படியே கொத்தினாலும் விஷம் எதுவும் ஏறக்கூடாது. ஆமா, யார பயன்படுத்துறதுக்காக பாம்பு கேக்குறீங்க? வீட்ல மாமியார் தொல்லை ஜாஸ்தியா இருக்கோ? அதெல்லாம் இல்ல ஸ்னேக் பாபு. இது வேற ஒரு விஷயத்துக்காக பாம்பு வேணும். இங்க பாருங்க, பத்திரமா உங்க பாம்பை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம். நீங்க இந்த பல்லு இல்லாத பாம்பு ஒண்ணு கொடுங்க. டேய் சார, ஓகேண்ணே. ஒரு நாள் வாடகை 1000 ரூபாய். உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? எத்தனை நாளைக்கு வேணும் கேட்கறாங்க, சொல்லு. வேலை முடியற வரைக்கும் வேணும். வேலை முடியற வரைக்குமா? ஆமா ஆமா, வேலை முடியற வரைக்கும் வேணும். அப்படியா? அம்மா, என் ஜல்லத்தை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல. நீங்க திருப்பி கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேமா. அதனால சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துருங்கம்மா. எது எடுத்துட்டு வர சொன்னாரு? எது எடுத்துட்டு போவோம். டேய், என் ஜெல்லம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்ல? வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல. அது ஒண்ணு இல்லம்மா, என் ஜெல்லம் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டுருக்கான். அதனாலதான் சத்தமே போடல. இந்த பாருங்க பாருங்கம்மா, நல்ல அழகா இருக்கானா? நல்ல படமா இருக்கிறானம்மா. பாத்துக்கோ. பாத்தீங்களா எப்படி சிறானு? குழந்தை பயப்படுது. செல்லம் உள்ள போயிடுறா. அப்படிதான் பெட்ரூம்ல படுத்துக்கோ. என் செல்லத்துக்கு பல்லெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டாம். இவன் ஒரு புள்ள பூச்சி மாதிரி. புள்ள பூச்சி டெய்லி
ஒரு 4 முட்டையும் 1/2 லிட்டர் பாலும் கொடுக்கணும். பத்திரமா பாத்துக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது. அட்வான்ஸ் 2000 கொடுங்க. குடுடி. குடு நான் கொடுத்துக்கிறேன். பணத்தை பார்த்தாலே கை நமங்குது. ஒரு 1000 ரூபாயை நம்ம ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். பணத்தை நான் அப்புறமா தரேன். முதல்ல உன் செல்லத்தை இந்த பொட்டிக்குள்ள மாத்தி கொடு. அப்படியா? இத புடுறா சார. அத கொடுங்கம்மா. வாடா செல்லக்குட்டி, சூப்பர் பெட்ரூம் இங்க வந்து படுத்துக்கோ. இந்தாங்கம்மா. என் உசுரே வந்தாம்மா. ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. இவன் இல்லன்னா நான் டிபன் கூட சரியா சாப்பிட மாட்டேமா. ஐயோ பாத்துப்பா. நீங்க 2 பேரும் கார்ல போய் பத்திரமா உட்காருங்க. நான் அவருக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இது உள்ள வச்சுட்டு அண்ணனுக்கு 2 பச்சை வாழைப்பழம் இந்தாங்க வச்சுக்கங்க. என்னம்மா 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? நான் 2000 ரூபாய்ல கேட்டேன். ஆட இத வச்சுக்க ஸ்னேக் பாபு. மீதிய நான் இந்த கூகுள்ல போட்டு விடுறேன். அப்ப ஓகே. அம்மா மறந்துடாம கூகுள்ல போட்டுருங்க. இல்லைன்னா என் நாகராஜனுக்கு கோபம் வந்துரும். நாகராஜனா? அது யாருப்பா நாகராஜ்? இப்போ பெட்டியில வச்சு கொடுத்து விட்டேன்ல, அவர் வேறு தான் நாகராஜன். நான் செல்லமா வச்சேன். சரி அதுல நான் கரெக்டா போட்டு விட்டுறேன். கரெக்டா பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. என்ன இவ குழப்பிட்டு போறா? ஒண்ணுமே நடக்கல. ஆனா தெளிவா தானே இருக்கும். தெளிவா கேட்டுறணும். அர்ஜுன் சார் வா. என்ன அர்ஜுன் சார் வர சொன்னீங்களாமே? அதாவது நான் என்னமோ உளறனல்ல, அது என்னன்னு கேட்கலாம் தான் வர சொன்னேன். அதாவது அர்ஜுன் சார், நீங்க உங்க ட்ரெஸ்ல வாந்தி எடுத்தீங்க, நான் உங்க ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டேன். திரும்ப அதையே சொல்லாத. அதெல்லாம் உண்மையே இல்ல. அதை விடுங்க அர்ஜுன் சார், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எனக்கு தைலம் தேய்ச்சி விடுறீங்களா? ஏய், நான் என்ன உன் புருஷனா? நானு தைலம் எல்லாம் தேய்ச்சி விட சொல்றேன்? ஆமா, நீங்க என் வருங்கால புருஷன் தான். அதனால தானே நான் உரிமையா கேக்குறேன். பசு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அர்ஜுன் சார், என் பேச்சுல என்ன சரியில்லை? நான் கரெக்டா தானே பேசுறேன். என்ன கரெக்டா பேசுற நீ? ஆமா அர்ஜுன் சார், எனக்கு வந்திருக்கிற தலைவலிக்கு காரணமே நீங்க தானே. அதனாலதான் உங்களை தைலம் தேய்ச்சி விட சொல்றேன். உன் தலைவலிக்கு நான் ஏன் காரணம்? ஆமா, நீங்க ராத்திரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான் எனக்கு தலைவலியே வந்துச்சு. பசு, அப்படி நான் என்ன பண்ண? தயவு செய்து சொல்ல. சொல்றேன் அர்ஜுன் சார், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தைலம் தேய்ச்சி விடுங்க, அப்புறமா நான் சொல்றேன். ஏய், அதெல்லாம் பண்ண முடியாது. அப்பனா நீங்க ராத்திரி பண்ண விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லி அவங்களே தேய்ச்சி விட சொல்றேன். நான் நிஜமா போய் சொல்லிடுவேன். ஏய், அம்மா கிட்ட சொல்லாத. சொல்றது மட்டும் இல்ல, ஆடியோ வீடியோன்னு எல்லாத்தையுமே போட்டு காட்டிடுவேன். நான் தேய்ச்சிருவா. அப்படி வாங்க வழிக்கு.